யெகோவா என்னும் நாமமுடைய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 83 வசனம் 17. யெகோவா என்றும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். இது ஆகாவின் சங்கீதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் யெகோவா என்னும் நாமமும் ஒன்று. இது பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனின் பெயர். யெகோவா என்றால் மாறாதவர், நிலைத்திருக்கிறவர் என்றும் தாமாகவே உயிருடன் இருந்து தம்மை வெளிப்படுத்துகிறவர் என்றும் பொருளாக கருதப்படுகிறது. எபிரேய மொழியில் உயிரெழுத்து இல்லாதிருந்தது. YHWH என்ற இப்பெயர் மிகவும் புனிதமானது என்று கருதிய யூதர்கள் அதை கூறாமல் விட்டுவிட்டனர். அதன் சரியான உச்சரிப்பு இப்பொழுது தெரியாது. யெகோவா என்றும் யாவே என்றும் இருக்கிறார்கள். இப்பெயர் இருக்கிறாராக இருக்கிறேன் என்ற பெயருடன் தொடர்புடையது. தமிழ் வேதாகமத்தில் இச்சொல் கர்த்தர் என்று பல இடங்களில் எழுதப்பட்டுள்ளது. யெகோவா எலாஹிம், அதாவது ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 2:8 என்பது தேவனாகிய கர்த்தர் என்றும், யெகோவா எலியோன் என்பது சங்கீதம் 7:17 உன்னதமான கர்த்தர் என்றும், யெகோவா சாபோத் என்பது 1 சாமுவேல் 1:3ஆம் அதிகாரத்தில் சேனைகளின் கர்த்தர் என்றும், யெகோவா நிசி என்பது யாத்திராகமம் 17:15 கொடியாகிய கர்த்தர் என்றும், யெகோவா ராய் என்பது மேய்ப்பராகிய கர்த்தர் என்றும், சங்கீதம் 23:1 யெகோவா ஷாலோம் என்பது நியாயாதிபதிகள் 6:24 நமது சமாதானமாகிய கர்த்தர் என்றும், யெகோவா ரஃபா என்பது சுகமளிக்கிற கர்த்தர் என்றும் யாத்திராகமம் 15:26 கூறப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிற கர்த்தர். எசேக்கியா 48:38 கூறப்பட்டுள்ளது. யெகோவா ஷர்மர் காப்பாற்றுகிற கர்த்தர். சங்கீதம் 48:35 யெகோவா யாஷா இரட்சகராகிய கர்த்தர். ஏசாயா 60:16 என்றும் பொருள் கொண்டவர் நம்முடைய கர்த்தர். இதே போன்று இன்னும் பல பெயர்கள் அவருக்கு உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர், எஜமான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, கர்த்தர், ராஜா, அரசாளுவர் என்று காணலாம். இப்படியாக பல அர்த்தங்கள் கொண்ட யெகோவா எனும் நாமத்தை உடையவர் நம்முடைய தேவரில் ஒருவர் மாத்திரமே. இவர் பூமியும் அதிலுள்ள யாவையும் படைத்தவர். பூமியிலுள்ள யாவரும் தேவனை பணிந்து கொள்வார்கள். அநேக நாமங்களை உடையவராகிய தேவன் தாம் உன்னதமானவர், பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று ஆகாவ் கூறுகிறார். ஆகவே அவரை யெகோவா என்ற நாமத்தை தொழுது கொள்ளுவோம் என்றும் கூறுகிறார். ஜெபம். எங்கள் உன்னதமான கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். சுவாமி, அண்ட சராசரங்களையும் ஆளுகிற நீர் ஒருவரே எங்கள் யாவருக்கும் தெய்வமாக இருக்கிறீர். சுவாமி, எங்கள் மேய்ப்பர், காப்பாற்றுகிறவர், சுகமளிக்கிறவர், இரட்சகர், எஜமான், ஆவியானவர், ஆளுகிறவர். சுவாமி, இப்படிப்பட்ட பெயர்களை எங்களுக்கு உமக்கு வைக்கப்பட்டிருக்கிறீர். சுவாமி, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.